ஊருக்கு போறேன்னு அந்த வாரம் ஃபுல்லாவே எதுவுமே வாங்காம சமாளிச்சுட்டேங்க. இப்ப ஊருக்கு போயிட்டு வந்தே 10 நாள் கிட்ட ஆகுது. இப்பவுமே அன்னன்னைக்கு வேண்டியதை அப்பப்ப ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு தாங்க சமையல் பண்ணிட்டு இருக்கேன். வீட்டுல காய்கறி எதுவுமே இல்ல, ஆனா ஃப்ரிட்ஜ்லயும் இடமே இல்ல. அதுதான் எப்படின்னு எனக்கு தெரியலங்க. ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணி அதையும் கிளீன் பண்ணணும். இன்னைக்கு லஞ்சுக்கு முருங்கா பலாக்கொட்டை மாங்காய் போட்டு சாம்பார் தான் பண்ண போறேன். இந்த மாங்காய் சீசன் பலாப்பழ சீசன் முடியறதுக்குள்ள எவ்வளவு முடியுதோ அந்த அளவுக்கு அந்த சாம்பாரை செஞ்சு சாப்பிட்டணுங்க. சைடிஸ்க்கு எதுவும் பண்ணல, அதுல இருக்க காயை வச்சு சாப்பிட்டுருவோம். பாப்பாக்கு மட்டும் இந்த பேபிகார்ன் 65 ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இதை எப்படி பண்ணுவீங்கன்னு. ஸோ அதனால சிம்பிளா ஷேர் பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம கிச்சன்ல ஃபேன் கிடையாதுங்க. ஸோ எனக்கு இந்த சம்மருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிறதுனா இந்த மினி ஃபேன் தான். நீங்களாம் எப்படி சமாளிக்கிறீங்கன்னு சொல்லுங்க. பேபிகார்னை நான் வீடியோல காமிச்சிருக்க மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நல்லா வேகும், கிறிஸ்பியா இருக்கும். அதை ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த 65 மசாலா மட்டுமே போட்டா போதுங்க. பட் ரொம்ப காரமா இருக்கும் பாப்பாக்காகன்றதுனால நான் அது கூட கொஞ்சமா குழம்பு மிளகாய் தூள், கொத்தமல்லி பவுடர், கார்ன்ஃபிளவர், அரிசி மாவு, உப்பு சேர்த்து கொஞ்சமா தண்ணி தெளிச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். தேவைப்பட்டா இஞ்சி பூண்டு பேஸ்ட், கசூரி மேத்தி, லெமன் கூட ஆட் பண்ணிக்கலாம், நல்லா இருக்கும்.